தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் தை திருநாள் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எப்போவுமே பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னா வந்து டிவிலாம் நல்லா வந்து நம்ம சினிமா ஹீரோயின்ஸ்லாம் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பொங்கல் வைக்க தெரியுமா இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நம்ம கவனம் செலுத்துவோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைக்கிறாங்க. ஸோ அவங்க செலிப்ரேட் பண்ணால் எப்படி இருக்கும், நம்ம நாளைய தலைமுறை தான் இங்கே வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்றது பார்க்கறதுக்காக தான் பூந்தமல்லி அடுத்து இருக்கிற பழஞ்சூரில் லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் டிஎம்ஐ குரூப்ஸ் உடைய காலேஜ் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பாரம்பரியமாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட நம்மளும் சேர்ந்து இன்னைக்கு என்ஜாய் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களை எல்லாருமே வந்து கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ வேஷ்டி சட்டையோட அண்ட் வந்து புடவை கட்டிட்டு அவ்வளோ அழகாக இருக்கீங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் வந்து இங்கே பாரம்பரிய முறைப்படி வந்து பொங்கல் செஞ்சுட்டு இருக்கீங்க, எப்படி இருக்குது? ஸோ 4 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ. இப்போ வந்து கேஸு இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் அதெல்லாம் வேணாம், நமக்கு பாரம்பரியம் தான் வேணும்னு சொல்லிட்டு கல் வச்சு குச்சிலாம் வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? எல்லாம் யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? வீட்டில் எல்லாம் அம்மா அப்பா பாரம்பரியம் நம்மளும் கடைப்பிடிக்கணும்ல. எங்கள் ஜெனரேஷன் அப்புறம் யாரும் இருக்க மாட்டாங்க, அதனால் நாங்கள் கடைப்பிடிச்சாதான் எங்களுக்கு அப்புறம் வரவங்களும் இதை தொடர்ந்து செய்வாங்க. சரி, உங்கள் பேர் என்ன? எலிஷா. எலிஷா, நீங்கள் எந்த ஊர்? நான் சென்னை. சென்னை தான். ஓகே, சென்னை கேர்ளுக்கு வந்து இந்த மாதிரி கல் வச்சு பொங்கல் வைக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது? நான் வந்து இதெல்லாம் பார்த்ததே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கா? ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள். உஷாஸ்ரீ. உஷாஸ்ரீ. ஓகே, என்ன படிக்கிறீங்க நீங்கள்? நானும் பிஇ சிவில் இன்ஜினியரிங். பிஇ சிவில் இன்ஜினியரிங். நீ உங்கள் ஊர் என்ன? சென்னை தான். சென்னை தான். ஸோ சென்னை கேர்ள், உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் பொங்கல் வைப்பாங்களா? அந்த மாதிரி கல்லுலாம் வச்சு பானை வச்சு வைப்பாங்க. கல்லில் எல்லாம் மாட்டாங்க, ஸ்டவ்லேயே வச்சுருவாங்க. ஸ்டவ்ல வைப்பாங்க. பட் இது கஷ்டமாக இருக்கா இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கா இப்படி பண்ணுறது? கஷ்டமாக இருக்குது, பட் எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறதுனால என்ஜாயாக இருக்குது. ஸோ ஜாலியாக இருக்குது. உங்கள் பேர்? என் பேர் ஸ்வேதா. ஸ்வேதா. நீங்கள் எந்த ஊர்? சென்னை தான். சென்னை தான். என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? பிஇ சிவில் இன்ஜினியரிங். பிஇ சிவில் இன்ஜினியரிங். ஸோ சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க பிள்ளைக்கும் இந்த கல்லில் வச்சு பொங்கல் வைக்கிறதுக்கும் எப்படி இருக்குது? ஜாலியாக இருக்குது. ஜாலியாக இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் வைப்பாங்களா பொங்கல்? பாட்டி வீட்டில் வைப்பாங்க. பாட்டி வீட்டில் வைப்பாங்க. ஸோ பொங்கல் வந்து அந்த மாதிரி உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் பாட்டி வீட்டுக்குலாம் போயிடுவீங்க. ஓகே, பட் வந்து இது உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது, இல்லை இதுதான் பண்ணணும் இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்வீங்களா? இப்படி தான் வைக்கணும், இந்த மாதிரி தான் வைக்கணும். ஸோ வந்து நாளைய தலைமுறையில் எல்லாருமே வந்து இப்படி தான் வைக்கணும். கோலம் போட்டாச்சு, பொங்கல் வச்சாச்சு, அடுத்து என்ன? ஆட்டம் பாட்டம் தானே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து குடிசை அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த குடிசையில் ரொம்ப அழகாக குட்டி குட்டியாக பானைலாம் தொங்க விட்டு ஆர்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து இங்கே இவ்வளோ அழகாக கோலம் போட்டிருக்காங்க. இப்போ வந்து இவர் வந்து இசைக்க போகிறாரு, அவங்க வந்து பாட போகிறாங்க. ஸோ இது பொங்கல் பாட்டாக பாட போகிறாங்க. அது எப்படி இருக்குன்றது சொல்லிட்டு நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இந்த மியூசிக்லாம் எப்படி இன்ட்ரெஸ்ட்டு? உங்கள் பேர் சொல்லுங்கள், நீங்கள் என்ன படிக்கிறீங்க? பவித்ரன். சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறேன். சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க. ஸோ இதில் எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது? சித்தப்பா வந்து மியூசிக் மாஸ்டர், அதனால் அவர் கூட இருந்து அப்படியே கற்றுக்கிட்டீங்க. ஸோ வந்து இப்போ என்ன பண்ண போறீங்க நீங்கள்? பொங்கல் பாட்டுக்கு மியூசிக் பண்ண போறீங்க. ஆமாம். ஓகே, பாட்டு பாட நீங்கள் எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? கேட்குறதுக்கு நாங்களும் ரெடியாக இருக்கோம். ஸ்டார்ட். தை பொங்கலும் வந்தது, பாலும் பொங்குது, பாட்டு சொல்லடியோ, வண்ணமங்கையராடிடும் மகாநதியை போற்றி சொல்லடியோ, இந்த பொன்னி என்பவர் தென்னாட்டவர்க்கு அன்பின் அன்னையடி, இவர் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி. தை பொங்கலும் வந்தது, பாலும் பொங்குது, பாட்டு சொல்லடியோ, வண்ணமங்கையராடிடும் மகாநதியை போற்றி சொல்லடியோ, இந்த பொன்னி என்பவர் தென்னாட்டவர்க்கு அன்பின் அன்னையடி, இவர் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி. வாவ்! இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹிப்ஹாப்பு சால்சா இப்படின்னா தான் தெரியும். ஆனால் இந்த மயிலாட்டம் ஒயிலாட்டம் அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்குறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இங்கே நம்மளுடைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிலாட்டம் ஆட போகிறாங்களாம். அது எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாது, பட் அவங்ககிட்ட நம்ம அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ வந்து இந்த டான்ஸ் எப்படி தெரியும் உங்களுக்கு, ஒயிலாட்டம் அப்படின்றது? டிவியில் பார்த்து கற்றுக்கிட்டேன். டிவியில் பார்த்து கற்றுக்கிட்டீங்க. பட் வந்து இதெல்லாம் கற்றுக்கும் போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா, இல்லை இந்த வெஸ்டர்ன் டான்ஸ் தான் பிடிச்சிருக்கு எங்களுக்கு? இது ஒரு ஸ்டைலாக நல்லா தான் இருந்தது. இது நல்லா இருந்தது. ஸோ அந்த பாட்டுக்கும் உங்களுடைய இந்த காஸ்டியூம்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ வந்து அவங்களே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷன் கேர்ள்ஸ்க்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருக்குன்னா பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். சரி, நாங்கள் வந்து பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கோம், நீங்கள் ஆடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க? ரெடியாக இருக்கோம். ஓகே. மண்ணு மனக்கு
பார்க்கிற மல்லிகைப்பூ நம்ம மனசை எடுத்து சொல்லும் வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து சொல்லும் பாட்டு பாடு புழுதி இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனசை எடுத்து சொல்லும் ஒன்று நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து எண்ணிப்பாரு கொஞ்சம் ஏர்பிடிக்கும் ஆள சொத்தில் நாம கைய வைக்க சேத்தில் வெப்பங்கால சாக்கடைக்குள் போய் சுத்தம் செய்யும் பேரு 4 நாள் லீவு போட்ட நாரி போகும் ஊரு முடிவெட்டும் தொழில் செய்யும் தோழந்தான் இல்லையே நமக்கெல்லாம் எது அழகு நதி நீரில் நின்று துணி தோய்ப்பவன் இல்லையே வெளுக்குமா உடை அழுக்கு எந்த தொழில் செய்தால் என்ன செய்யும் தொழில் தெய்வம் என்று வட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னானே. புழுதி பறக்க ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு ஒயிலாட்டமான கேர்ள்ஸ் எல்லாருக்குமே வந்து நம்ம ஒரு ஓ போட்டுடலாமா? ஸோ எல்லாருமே என்ன டிபார்ட்மெண்ட் நீங்க? ஈசி டிபார்ட்மெண்ட். ஈசி டிபார்ட்மெண்ட் பண்ணி ஆடுறோம். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். ஸோ எல்லாருமே சேர்ந்து ஆடி இருக்கீங்க. எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிட்டீங்க இதாட? 2 days எடுத்துக்கிட்டீங்க. ஸோ எப்படி இருந்தது இந்த ப்ராப்பர்ட்டிலாம் யூஸ் பண்ணி ஆடும்போது? ஆசமா இருந்துச்சு. ஆசமா இருந்ததா? சரி, ஓகே, சூப்பர். ரொம்ப அழகாக ஆடினீங்க, ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப சூப்பராக வந்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நம்ம கலாச்சாரத்தை போற்றும் விதமாக இங்கே வந்து கிராமிய பாடல் பாடுறதுக்கு நம்ம கேர்ள்ஸும் பாய்ஸும் ரெடியாக இருக்காங்க. நான் நினச்சேன் கேர்ள்ஸ்க்கும் பாய்ஸ்க்கும் நடுவில் நிறைய போட்டிகளும் நடக்கணும். ஆனால் இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ரொம்ப சேர்ந்து தான் இருக்காங்க. இது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கேர்ள்ஸ் பாய்ஸ் 2 பேரும் சேர்ந்து எல்லா விஷயங்களையும் வந்து பண்ணுறது. அண்ட் வந்து உங்களுக்கு இந்த கிராமிய பாடல்லாம் எப்படி தெரியும்? அது வந்து எப்படின்னா கிராமிய பாடலில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயம்லாம் நிறைய இருக்குது. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிறதையும் மற்றவங்க கிட்ட தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த சாங்கை சூஸ் பண்ணி பாடுறது முடிவு எடுத்திருக்கோம். ஓகே, யார் சொல்லி கொடுத்தா? எங்கள் மேம் சூர்யா மேம், அவங்க அப்புறம் மாயா மேம் கூட இருந்து அதை பண்ணி கொடுத்தாங்க. அவங்களால தான் இந்த சாங் எங்களுக்கு தெரியும். ஓகே, சூப்பர். சரி, ஓகே பாய்ஸ், உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த கிராமிய பாடல்லாம் பாடுறதுக்கு? ஏன்னா இப்போ இருக்கிற பசங்களாம் இந்த வேறு மாதிரியான சினிமா பாடல்கள்லாம் அதிகமாக லைக் பண்ணுவீங்க. பட் இந்த மாதிரியான பாடல் பார்க்கும்போது எப்படி இருக்குது உங்களுக்கு? உங்கள்னு வந்துட்டா கிராமிய பாடல் இறங்கி பாடிட வேண்டியதான். இறங்கிடுற வேண்டியதான் களத்தில். கிராமத்துக்காரனா நாங்களும். அப்படியா? ஓகே, அதான் வேஷ்டிலாம் கட்டிட்டு அப்படியே இந்த மண் வளத்தை போற்றும் விதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இவங்க 2 பேருமே வந்து ரெடியாக இருக்காங்களாம். ஸோ சேர்ந்து பாட போகிற இந்த கிராமிய பாடல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கும்மி அடிச்சு கொலை வைத்து ஊர் வாழ மக்களுக்கு
வண்டி கட்டி வாரோம் வண்டி கட்டி வாரோம் நாடும் எங்கும் நல்லா இருக்க பிரச்சனைக்கு உணர்வுகளோடு பாடுபாடும் மாடு கண்ணுக்கு அன்பாய் படைப்போம் மாட்டு பொங்கல் அதுதானே உழவர் திருநாள் பொங்கல பொங்கல் சக்கர பொங்கல் பொங்கி வருகிறம்மா பொங்கல பொங்கல் சக்கர பொங்கல் பொங்கி வருகிறம்மா கும்மி அடிச்சு கொலைத்து ஊர்வாழ மக்களுக்கு தன்னே தன்னே தானானே தன்னே தன்னே தானானே குடும்பங்களை கூட்டிக்கிட்டு குதூகலமா கோயிலுக்கு தன்னே தன்னே தானானே தன்னே தன்னே தானானே பொங்கல பொங்கல் உள்ளம் போல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் உள்ளம் போல பொங்கல் பொங்கல பொங்கல் ஒரே 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 ஓவராலாக சொல்லணும்னா நீங்கள் பாடின பாடல் ஆகட்டும் அந்த லிரிக்ஸ் ஆகட்டும் மியூசிக் ஆகட்டும் ஃபுல்லாக சேர்த்து தாறு மாறு தக்காளி சோறுன்னு தான் சொல்லுவோம். அமேசிங்காக இருந்தது உங்கள் பர்ஃபார்மன்ஸ். காய்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய கிளாப் பண்ணிடலாமா? நம்ம பாரம்பரியத்தை போற்றும் விதமாக நிறைய விளையாட்டுகளை நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஒன்றான ரொம்ப முக்கியமான ஒரு விளையாட்டு, அது நம்ம எல்லாரும் மறந்து போன ஒரு விளையாட்டுன்னு தான் சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலம்பாட்டம். ஸோ சிலம்பாட்டம் அப்படின்னாலே வந்து பாய்ஸ் தான் கெத்தா கம்பெட்டு சுற்றுவாங்களா, கேர்ள்ஸ் எங்களாலையும் முடியும்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் வந்து இங்கே ரெடியாக இருக்காங்க. ஸோ எனக்கு பார்க்குறதுக்கே வியப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி உங்களுக்கு இது, உங்கள் பேர் என்ன ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்கள். என் பேர் வேணில். எந்த ஊர் நீங்கள்? திருமலிசை. சாரி, திருமலிசை. திருமலிசை. ஓகே. சிலம்பாட்டம் கற்றுக்கணும்னு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது? எத்தனை வருஷமாக கற்றுக்குறீங்க? எங்கள் ஸ்கூலில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க. சரி நம்மளும் பொண்ணாக இருக்கோம், நம்மளால முடியாதா அப்படின்னு நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். போய் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டேன், ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. எனக்கு முழு சப்போர்ட்டாக இருக்கிறது என் பேரண்ட்ஸ் தான். அப்புறம் எங்கள் சார் நேம் வந்து பார்த்திபன் மாஸ்டர். அவர் தான் எனக்கு எல்லாம் சப்போர்ட்டாக பண்ண. உன்னால் முடியுமா, நீ பண்ணுமா, உன்னால் முடியாதுன்னு அவரு என்கரேஜ் பண்ணி பண்ண வச்சாங்க. அப்புறம் எங்கள் ஸ்கூலில் பிடி மிஸ். ஓகே. இப்போ இவங்க மேம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ டோட்டலாக எத்தனை வருஷமாக கற்றுக்குறீங்க? 4 years. 4 years கற்றுக்கிட்டு இருக்கீங்க. எப்படி உங்களுக்கு இது கற்றுக்கணும்னு ஏன் ஆசை வந்தது? எல்லாம் எப்படியும் இது நம்ம பாரம்பரிய கலை, இதை நம்ம ஏன் விடணும்? எல்லாரும் இங்கிலீஷ்காரங்க அதெல்லாம் கற்றுக்கணும், நம்ம நாட்டை நம்ம போட்டணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை வந்தது. நான் கற்றுக்குறீங்க. சரி, ஓகே. ஸோ வந்து கம்பு எடுத்து சுற்றுறதுக்கு இப்போ ரெடியாக இருக்கீங்க. ஓகே. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? வேணில். வேணில் வந்து கம்பு எடுத்து சுற்றுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ உங்கள் ஆட்டம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க வேணில். சூப்பர். ஒரு கேர்ளாலையும் எல்லாமே முடியும்
இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்கீங்க. அமேசிங். நானும் ரொம்ப நேரமா கேர்ள்ஸும் பாய்ஸும் சேர்ந்து எல்லாமே ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே, இவங்களுக்குள்ள போட்டியே வர மாட்டேதுன்னு வெயிட்டிங்ல இருந்தா இப்போ வந்துச்சுங்க. பாத்தீங்கன்னா கேர்ள்ஸும் இறங்கிட்டாங்க, பாய்ஸும் இறங்கிட்டாங்க களத்துல. இது என்னன்னு பாத்தீங்கன்னா கயிறு இழுத்தல் போட்டிக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ கேர்ள்ஸ் வெர்சஸ் பாய்ஸ் வந்து இப்போ ரெடியா இருக்காங்க. இவங்க டீமுக்கு வந்து பேர் வச்சிருக்காங்களா, அந்த பேர் என்னன்னு நம்ம கேட்டுக்கலாம். உங்க டீம் பேர் என்ன? என்னது? லயோலா குயின்ஸ். லயோலா குயின்ஸ். உங்க டீம் பேர் என்ன? லயோலா லயன்ஸ். லயோலா லயன்ஸ். ஸோ வந்து லயோலா குயின்ஸும் லயோலா லயன்ஸும் வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ இதில் வந்து யார் வின் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ரெடி ஸ்டார்ட். பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு லயோலா லயன்ஸும் லயோலா குயின்ஸும் வந்து மோதுனாங்க. ஸோ இதில் யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குயின்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கேமுக்கு வந்து ஒரு கோட் வேர்ட் சொல்லி கொடுத்தல, அது சொல்லிடலாமா? இழுத்துப்பொடி. பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்ல பாய்ஸ் விட்டு கொடுத்ததா சொன்னாங்க இல்லையா, இப்போ பாய்ஸ் வெர்சஸ் பாய்ஸே விளையாட போறாங்க. ஸோ இவங்க இதுக்குள்ள டீம்ல பேர்லாம் வச்சிருக்காங்களா, அந்த டீமுக்கு என்ன பேருன்னு நம்ம கேட்டுக்கலாம். உங்க டீம் பேர் என்ன? 24ஆம் புலிகேசி. 24ஆம் புலிகேசி. எதுனா புதுசா இருக்கு. உங்க டீம் பேர் என்ன? 23ஆம் புலிகேசி. ஓகே, 23ஆம் புலிகேசி, 24ஆம் புலிகேசில இதுல எந்த புலி ஜெயிக்க போகுது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெடி 1 2 கோ. பாய்ஸ் வெர்சஸ் பாய்ஸ்ல 24ஆம் புலிகேசி பாய்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. போட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா தீவிரமா போயிட்டு இருக்கு. இப்போ வந்து கேர்ள்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் வந்து விளையாட போறாங்களா. இதுல இவங்களுடைய டீமுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னு நம்ம கேட்கலாம். உங்க டீம் பேர் என்ன? S3. S3 சிங்கம் 3. வாவ். நீங்க? கபாலி. கபாலி. எங்க கபாலி டான்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். கபாலி டா. சரி, ஓகே. இப்போ இவங்க ரெண்டு பேர்ல வந்து எந்த டீம் வந்து வின் பண்ண போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா கபாலி, இன்னொன்று வந்து சிங்கம் 3. ஓகே, ரெடியா இருந்துக்கோங்க. ரெடி 1 2 கோ. சிங்கம் 3 கொஞ்சம் வீக்கா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சாப்பாடு ஒழுங்கா சாப்பிடலன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கபாலி வின் பண்ணிட்டாங்க. ஓகே, உங்களுடைய அந்த கெத்தான வாய்ஸ்ல கபாலிடா சொல்லிடுறீங்களா? ஓ, வில்லேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா திருவிழாக்கள் எல்லாம் உரி அடிக்கிற விளையாட்டு வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த விளையாட்டுக்கெல்லாம் இப்போ சுத்தமா எல்லாரும் மறந்தே போயிட்டாங்க. பட் வந்து உரி அடிக்கிறதுன்றது ரொம்பவே ஒரு ஆண்மகனுக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுடைய பல திறமைகள் வந்து இதில் தான் வெளிப்படுத்துவாங்க. இப்போ வந்து நம்மளுடைய பாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேஷ்டி கட்டிட்டு ரொம்ப ஒரு தமிழ் பையனா அழகா ரெடியா நின்றுட்டு இருக்காங்க உரி அடிக்கிறதுக்கு. இதுல எந்த பையன் வந்து அந்த உரி அடிக்க போறாரு அப்படின்றது தான் போட்டி. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்களா? உங்க பேர் சொல்லுங்க. மதன்ராஜ். மதன்ராஜ். ஓகே, நீங்க எந்த ஊரு? வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணி. ஓகே, அந்த ஊர்ல எல்லாம் உரி அடிச்சதுண்டா? அடிச்சிருக்கீங்க. சோ அடிச்சு வின் பண்ணிருக்கீங்க. நான் இவ்வளவு கட்டையா இருக்கு, அடிக்க முடியாது. சரி, ஓகே, பரவாயில்ல. இந்த தடவை நீங்க ட்ரை பண்றேன்னு இறங்கி இருக்கீங்க. அடிக்கிறீங்களா இல்லையா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து உங்க பேர் சொல்லுங்க. நான் கண்ணை சுத்தி விடுறேன் மேம். இல்ல, நீங்க அடிக்கலையா? நான் கட்டி விடுறேன். நீங்க வாங்க. அடிக்கிறவங்க மட்டும். உங்க பேர் என்ன? பொன்மணி செல்வன். பொன்மணி செல்வன். ஓகே, இதுக்கு முன்னாடி உரி அடிச்சதுண்டா? அடிச்சிருக்கீங்க, வின் பண்ணிருக்கீங்க. எங்க ஊர்ல வின் பண்ணி. எந்த ஊர் நீங்க? நான் கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி. சூப்பர். ஓகே, வின் பண்றீங்களா பார்க்கலாம். உங்க பேரு? பிரவீன் குமார். பிரவீன் குமார். இதுக்கு முன்னாடி உரி அடிச்சதுண்டா? அடிச்சது இல்ல. அடிச்சதுல தான் ஃபர்ஸ்ட் டைமா? ஓகே, ஜாலியா இருக்கா? பார்க்கலாம். அடிச்சு பாக்குறீங்க. சூப்பர். நீங்க எந்த ஊரு? பட்டாபுரம். பட்டாபிராம். சூப்பர். உங்க பேரு? கனிஷ்கா சிவன். கனிஷ்கா சிவன். அடிச்சிருக்கீங்களா உரி? இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதான் ஃபர்ஸ்ட் டைம். இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு இந்த கேம். இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. சூப்பர். ஓகே, நீங்க? சிவா. நீங்க எந்த ஊரு? கமுதி. கமுதி. கமோதி. நீங்க தஞ்சாவூரா? நான் தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல உரி அடிச்சது இல்லையா? இல்ல, நடக்கும், நான் அடிச்சது இல்ல. சரி, ஓகே. உங்க பேரு? சிவா. சிவா. ஓகே, நீங்க எந்த ஊரு? கமுதி. கமோதி. அது எங்க இருக்கு? ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட். சரி, ஓகே. சூப்பர். இதுக்கு முன்னாடி உரி அடிச்சிருக்கீங்க? அடிச்சிருக்கேன். அடிச்சிருக்கீங்க, வின் பண்ணிருக்கீங்க. வின் பண்ணாங்க. இது வரைக்கும் இதுல இருக்கிறவங்க யாருமே வின் பண்ணாதவங்களா வந்திருக்கீங்க. ஓ, நீங்க வின் பண்ணிருக்கீங்களா? சூப்பர். ஸோ இந்த தடவையும் அவர் வின் பண்றாரா இல்ல உங்கள யாராவது ஒருத்தவங்க வின் பண்றாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க அடிக்க போறீங்க இல்லையா? உங்க கண்ணு கட்டி விடலாமா?
சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாவா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா கம்பெடுத்தா சொல்லி அடிப்பேன் ஜல்லி காளையை போல் துள்ளி குதிப்பேன் ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பேன் உங்க பட்டனுக்கும் கத்து கொடுப்பேன் சாந்து பட்டு ஒரு சந்தன பட்டு எடுத்து வச்சுக்க மாமா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வேட்டிய கட்டிக்கலாமா ஐ சுத்த தமிழ் வீரம் ரத்தத்தில ஊரும் சிங்கத்தமிழ தங்கத்தமிழ எத்தனையோ நாடு சுத்தி வந்த ஆடு புத்தி இருக்கு சக்தி இருக்கு அடுத்தவன் வரக்கெழுப்புழுத்தா அவன் தோல் உரிப்பவன்டா தமிழச்சி பால் குடிச்சவன்டா ஆட விஷயங்கள் பல அறிஞ்சவன்னா விவரங்கள் பல புரிஞ்சவன்னா சண்டைக்கு வந்தா சவால் விட்டா தடியத்தான் புடிச்சுத்தான் கை விரல்ல சுத்துல அண்ணாச்சி ஒண்ணனா புண்ணாக்கு தின்னவப்ப சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாமா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா எங்கிட்டதான் போட்டி போடுறவ வேட்டி காத்தில் பறக்கும் ஊரு சிரிக்கும் எட்டடி நீ பாஞ்சா பத்தடி நாம் பாஞ்சு பல்ல பொடப்பேன் சில்ல பொடப்பேன் பொன்மணி செல்வன் ஏற்கனவே வின் பண்ணிருக்கீங்க சொன்ன மாதிரி இந்த தடவை அடிச்சு வின் பண்ணிட்டீங்க எப்படி இருந்தது இங்க விளையாடும் போது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில நல்ல என்ஜாய்மெண்டா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்ததா சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு பயங்கரமா என்கரேஜ் பண்ணாங்கல்ல ஓகே சூப்பர் அடுத்த வருஷம் எப்பவுமே இதை விடாம நீங்க விளையாடி வின் பண்ணுங்க ஓகேவா थैंक यू வருஷம் நாங்களும் வந்து நிறைய காலேஜ் போயிட்டு கல்லூரி பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லிக்கு அடுத்து இருக்கிற பழஞ்சூரில் இருக்கிற லயோலா இன்ஸ்டியூட் டெக்னாலஜியில் தான் இருக்கும் ஸோ இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவ்வளோ அமேசிங்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து எங்கள் எல்லாரையும் வந்து சந்தோஷப்படுத்துனாங்க ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு கல்லூரி பொங்கல் வந்து அவ்வளோ அட்டகாசமான ஒரு பொங்கலாக தான் இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து இவ்வளோ அழகாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? எங்கள் ஸ்டாஃப்ஸ் இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு நான் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி எங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க ஓகே நீங்கள் என்ன சொல்வீங்க? இந்த ஸ்டாஃப்ஸ் கோஆர்டினேட்டர்ஸ் ஹெச்ஓடிஸ் பிரின்சிபல் மேம் எல்லாருமே காரணம் இருக்குது. ஸோ எல்லாருமே சேர்ந்து தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே பெருமையான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ பொங்கல் வந்து இந்த அளவுக்கு இந்த காலேஜில் ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடினாங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் வந்து நீங்கள் மேம்? இல்லை, எங்களோட மாணவர்கள் வந்து பொறியியல் படிப்பை மட்டும் இல்லாமல் சோஷியலாக வந்து அவங்க என்ன வேலை செய்யணும், சோஷியல் அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. அது வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் மூலமாக தான் எங்களோட மாணவர்களுக்கு கொடுக்க முடியுங்கிறது எங்களால்
தெரியும். ஸோ அதனால் நாங்கள் இந்த ஒரு ப்ரோக்ராமை இவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். மாணவர்களும் ரொம்ப சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்க. ஷீபா. ஷீபா, ஓகே. நீங்கள் இங்கே என்ன இருக்கீங்க? நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்ஓடியாக இருக்கேன். ஓகே, சூப்பர். ஆனால் வந்து பாய்ஸ்லாம் வந்து ரொம்ப நேரமாக ஒருத்தரை சொல்லிகிட்டே இருந்தாங்க. வாங்க சார், வாங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். எம் சரவணகுமார், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் என்ன இருக்கீங்க? அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கீங்க. ஸோ உங்கள் பாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் சரவணன் சார் அப்படின்னு ஒரே எனர்ஜியாக கத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு எப்படி நீங்கள் உங்களுக்கு என்துவாக இருக்கீங்க? ஃபுல்லாக என்கரேஜ் பண்ணுவோம், ஃபுல் சப்போர்ட். ஆனால் இது அவங்களுக்கு காமிச்சு தர 2% தான். 2% தான் நிறைய. ஸோ நிறைய டேலண்ட்ஸ் உள்ள அடங்கியிருக்காங்க. கண்டிப்பாக நிறையா இருக்குது. டைம் கன்செப்ஷன் இல்லாதனால we can't show it. ஓகே, ஸோ வந்து அவ்வளோ டேலண்டட் காய்ஸ் இங்கே இருக்காங்க இந்த காலேஜில். ஸோ அவங்களுடைய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த பொங்கல் வந்து அட்டகாசமான பொங்கலாக அமைஞ்சது இல்லையா? ஸோ எல்லாருமே சேர்ந்து பொங்கலோ பொங்கல் சொல்லிடலாமா? பொங்கலோ பொங்கல்.